ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் ஒரு 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? பாமினி அரசு கேபிட்டலை குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு மாற்றினது யார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ முதலாம் அகமது ஷா, பாபன் ஷா, முதலாம் முகமது ஷா, அலாவுதீன் மஜூத் ஷா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் முதலாம் அகமது ஷா அப்படிங்கிறது. அடுத்தது தவறான இணை எது? ஷாஜகான் நாமா ஷாஜகான், துசுக்கி ஜஹாங்கிரி ஜஹாங்கீர், துசுக்கி பாபரி பாபர், ஹுமாயூன் நாமா குல்பதன் பேகம் அப்படிங்கிறது. ஸோ இதில் எது தவறு அப்படின்னா ஷாஜகான் நாமா ஷாஜகான் அப்படிங்கிறது தான் தவறான இணை. 1664ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கோவாவா, பசீனா, சவுலா, சூரத்தா? ஸோ இதுக்கான ஆன்சர் சூரத். 1664 சிவாஜியால் தாக்கப்பட்டது அப்படின்னா சூரத் தான். அடுத்தது கலிஃபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக்கா, இல்துமிஷா, பால்பனா, ரஷ்யா பேகமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்துமிஷ் தான் கலிஃபாக்கள்கிட்டருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்ட ஒரு டெல்லி அரசர். ஸோ அடிமை வம்சம் அப்படிங்கிறத ஸ்லேவ் டைனாஸ்டி யார் தொடங்கி வைப்பாங்க? குத்புதீன் ஐபக் தான் தொடங்கி வைப்பார். ஸோ இவருக்கு அப்புறம் தான் யார் வருவார் அப்படின்னா இல்துமிஷ் வருவார். ஓகேவா? ஸோ இல்துமிஷுக்கு அப்புறம் ரஷ்யா பேகம் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா இல்துமிஷோட பசங்க அந்த ஆட்சி செய்கிற திறமை அவங்களுக்கு இருந்திருக்காது. அதனால அவங்களுக்கு அப்புறம் ரஷ்யா பேகம் வருவாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக அமைந்தது? வானியல் மாற்றம், நிலநடுக்கம், வெள்ளம், படையெடுப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நிலநடுக்கம், வெள்ளம், படையெடுப்பு மூணுமே ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதோட முடிவுக்கு காரணம். நம்ம ஒரு மெயின் ரீசன் என்னென்னா நிலநடுக்கத்தினால தான் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது அழிஞ்சிருக்கும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது. கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வெண்ணி, மகதம், அவந்தி, வஜ்ரா. ஸோ கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் எது தான்? வெண்ணி அப்படிங்கிறது தான். பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி யாரால் கூறப்பட்டது? நீலகண்ட சாஸ்திரி, ஜேபி ஜெயஸ்பால், கிருஷ்ணசாமி ஐயங்கார், சத்யநாத ஐயர். ஸோ பல்லவர்களோட ஆந்திரர் தோற்றம் பற்றி யாரால் கூறப்பட்டது அப்படின்னா நீலகண்ட சாஸ்திரியால் தான் கூறப்பட்டிருக்கும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். திருப்புரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் விஜயாலய சோழன், பராந்தக சோழன், ராஜேந்திர சோழன், ஆதித்ய சோழன். ஸோ யார் தான் பங்கேற்றிருப்பா அப்படின்னா ஆதித்ய சோழன் தான் பங்கேற்றிருப்பார். திருப்புரம்பியம் போர் மறக்கவே கூடாது. இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ஸில் ஒரு ரிப்பீட்டாக கேட்ட ஒரு கொஸ்டின். திருப்புரம்பியம் அப்படின்னா ஆதித்யா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார்? மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், அப்ராஜித்தன். ஸோ யாரோட காலத்தில் யுவான் சுவாங் வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மனோட காலத்தில் தான் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்திருப்பார். அடுத்தது டேஸ் இன்ஸ்ட்ரக்டட் ஃபார் ஹிஸ் மௌசோலியம் was that it should incorporate elements from different religions including Islam and Hinduism. ஓகேவா? ஸோ அதாவது இந்த ரிலீஜியன்ஸ் இஸ்லாம், ஹிந்துசம் இதெல்லாம் ஒரே மாதிரியானது அப்படிங்கிறது அதுக்கான ஒரு கொள்கைகளை யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அசோகாவா, அக்பரா, ஷாஜகானா, அவுரங்கசீபா அப்படின்னு பார்த்தோன்னா அக்பர் தான் இதுக்கான ஆன்சர். ஓல்டஸ்ட் சன் ஆஃப் த சோழா கிங் வாஸ் கால் டு பி. ஸோ சோழர்களோட ஒரு அந்த எல்டஸ்ட் சன். ஓகேவா? இப்போ சோழா கிங்டமில் முதல் மகன், மூத்த மகன் இருப்பார் இல்லையா, அவர் எப்படி அழைக்கப்படுறார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். யுவராஜனா, பிரின்ஸா, கிங்கா, கவர்னரா? அதாவது யுவராஜன் இல்லை இளவரசர் இல்லது அரசர் இல்லைனா ஆளுநர். இதில் எப்படி அழைக்கப்படுறார் அப்படின்னா யுவராஜன் அப்படின்னு சொல்லி தான் சோழா கிங்டமோட மூத்த மகன் அழைக்கப்படுறாரு. The lost dynasty of Delhi Sultanate. ஸோ டெல்லி சுல்தானேட்டில் லாஸ்ட் டைனாஸ்டி எதுன்னு கேட்குறாங்க. கில்ஜி, லோடி, சையத் அண்ட் துக்லக். ஸோ எது லாஸ்ட்டு? லோடி வம்சம் தான் கடைசி வரும். ஸோ ஃபஸ்ட்டு எது வரும்? ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படிங்கிறது வரும் இல்லையா, அடிமை வம்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கில்ஜி வம்சம் வரும், அதுக்கப்புறம் துக்லக், அதுக்கப்புறம் சையத், அதுக்கப்புறம் லோடி. ஓகேவா? ஸோ ரொம்ப 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 முக்கியம் இந்த டைனாஸ்டி ஆர்டர் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். சங்கம் ஏஜ் வாஸ் அசோசியேட்டட் வித் டேஸ் மெட்டல் ஏஜ். ஸோ சங்க காலம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, எந்த ஒரு உலோக காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ இரும்பு காலம். ஓகேவா? ஸோ சங்கம் ஏஜ் அப்படிங்கிறது இரும்பு காலம்.
Dash hailed the Pandyan kingdom as the richest and the most splendid province in the world. ஓகேவா? ஸோ யார் வந்து பாண்டிய கிங்டம் தான், அதாவது பாண்டியர்களோட அந்த அரசாட்சி காலம் தான் உலகத்திலேயே ரொம்பவும் ரிச்சஸ்ட், ரொம்ப ஒரு பணக்கார, அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லா இடத்தையும் ரூல் பண்ண, வேர்ல்ட்லேயே ரூல் பண்ண ஒரு மிகப்பெரிய கிங்டம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிங்டம் சொன்னது யாருன்னா மார்க்கோ போலோ. ஸோ பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்கள பற்றி பேசின ஆசிரியர் யார் தான் அப்படின்னா மார்க்கோ போலோ அப்படிங்கிறது டவுட் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும். The main occupation of the people of the Indus Valley civilization. ஸோ சிந்து சமவெளி நாகரிக மக்களோட ஒரு முக்கியமான தொழில் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சந்தேகமே இல்லை, அக்ரிகல்ச்சர், என்னது வேளாண்மை தான் அவர்களோட முக்கியமான தொழிலாக இருந்திருக்கும். During which period bronze icons of Nataraja deity with 4 hands was casted. ஸோ இந்த நடராஜரோட சிலை, ஓகேவா, நடராஜரோட தெய்வ சிலை வித் 4 hands, 4 கைகள், 4 கைகளோட கூடிய நடராஜர் சிலை அப்படிங்கிறது எந்த காலத்தில் கிடச்சிருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா, அது வந்து வெண்கல சிலையாக இருந்திருக்கும். எந்த காலத்தில்? சேராவா, பாண்டியாவா, சோழர்களோட காலமா, சுங்க காலமா அப்படின்னா சோழர்களோட காலத்தில் தான் அந்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட நடராஜர் சிலை, 4 கைகளுடன் கூடிய நடராஜர் சிலை அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். Dash was the contemporary of Emperor Akbar in England. ஸோ அக்பர் இங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தப்ப இங்கிலாந்தில் அவரோட சம காலத்தில் ஆட்சி புரிஞ்சவங்க யார் அப்படின்னா குயின் எலிசபெத் I. ஓகேவா, குயின் எலிசபெத் I அவங்க தான் வந்து எலிசபெத் மகாராணி, முதலாம் எலிசபெத் மகாராணி தான் அங்கே அக்பர் இங்கே ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தப்ப இங்கிலாண்டில் வந்து அவங்க இருந்திருப்பாங்க. Meadows Taylor observes that the death of Dash was the beginning of the end of the Bahmani kingdom அப்படின்னு சொன்னதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த இவர் யாரோட இறப்பு வந்து பாமினி கிங்டமோட தொடக்கம் மற்றும் முடிவு அந்த இருந்துச்சு அப்படின்னு, அதாவது முடிவுக்கு ஒரு ஆரம்பமாக இருந்துச்சுன்னு இந்த மேடோஸ் டெய்லர் அப்படிங்கிறவர் சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. ஸோ என்னதோட பார்த்துக்கோங்க, பாமினி கிங்டமோட முடிவின் துவக்கம் அப்படிங்கிறது யாரோட டெத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா முகமது கவானில், அவரோட டெத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ முகமது கவானை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்? ஆரிஃப் காந்தாரி, தாரிகி அக்பரி, நைசாமுதீன் அகமது அப்படிங்கிறது தபாஹத்தி அக்பரி கொடுத்துருக்காங்க. அப்துல் காதிர் பதோனி, இது வந்து முன்தக்பத் உத் தவாரிக் அப்படிங்கிறது, அண்ட் முகமது கான் குலாசத் தவாரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் தப்பு, மீதி 3மே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. ஓகே, ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்தூபா அட் அமராவதி இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்? ஸோ அமராவதியில் இருக்கிற ஒரு ஸ்தூபி இருக்கு இல்லையா, அது வந்து எதற்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. நாகரா ஸ்டைலுக்கா, முகலோட கட்டடக்கலைக்கா, இல்லை வேசர கட்டட பாணி அதுக்கா, இல்லை திராவிட கட்டட பாணிக்கா? எதுக்குன்னா திராவிட கட்டடக்கலைக்கு தான் அந்த அமராவதியில் இருக்கிற ஸ்தூபி வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. Next, choose the right matches among the type. Vedantins, Brahma, Nayakas, Archet, Jaina, Creator, and Mimamsakas, Karma அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 1 and 4 கரெக்ட். ஓகேவா, வேதந்தீஸ் அப்படிங்கிறது பிரம்மா அண்ட் மிமான்ஸ்கா அப்படிங்கிறது வந்து கர்மா. ஓகேவா, ஸோ 1 and 4 ஆர் கரெக்ட். அடுத்தது அரிசி முமாலிக் அப்படிங்கிறது மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சரை தான் வந்து அரிசி முமாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. முஷரிஃப் முமாலிக் அப்படின்னா அக்கௌண்டன்ட் ஜெனரல். ஓகேவா, அந்த கணக்கு தலைமை கணக்காளர். தபீரி முமாலிக் அப்படிங்கிறது மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் கிரீவன்ஸ், மக்கள் குறைதீர்ப்போட அமைச்சராக இருக்கிறவரும் தபீர் முமாலிக். முஸ்தஃபி முமாலிக் அப்படின்னா ஆடிட்டர் ஜெனரல். ஓகேவா, ஸோ இதில் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 1, 2, 4 வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, இந்த 3 மட்டும் தவறு. ஓகேவா, ஸோ அரிஷ் அப்படின்னா டிஃபென்ஸ், அந்த அரிஷ் டிஃபென்ஸ் வந்து மறக்கவே கூடாது. இது வந்து ஆக்சுவலாக டெல்லி சுல்தானேட்டோட அமைச்சர்கள். ஓகேவா, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. முஷ்ரீஃப் அப்படிங்கிறது அக்கௌண்ட் ஜெனரல், முஸ்தஃபி அப்படிங்கிறது ஆடிட்டர் ஜெனரல். ஓகேவா, முஷ்ரீஃப் முஸ்தஃபி குழப்பிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ இதில் கரெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முதலாம் பராந்தக சோழன் தான் வருவார், அடுத்தது ராஜராஜ சோழன் 1, அடுத்தது ராஜாதி ராஜா 1, அப்புறம் குலோத்துங்கா 1. ஓகேவா, ஸோ பராந்தகா 1, ராஜா 1.
அடுத்தது ராஜாதி ராஜா ஒன், குலோத்துங்கா ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைட்டில்ஸ் ஆர் ரிலேட்டட் வித் பாண்டியாஸ்? ஸோ மீனவர், வல்லவர், வில்லவர், குடவர், பாஞ்சவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது 4ல் எது வந்து பாண்டியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பெயர்கள் அப்படின்னா 1 and 4, ஓகேவா? ஸோ மீனவரும் இந்த பஞ்சவரும் மட்டும்தான் பாண்டியர்களுக்கு வழங்கப்பட்டது. வாட் வாஸ் த ராயல் எம்ப்ளம் ஆஃப் ராஷ்டிரகூட்டாஸ்? ராஷ்டிரகூடர்களின் அந்த அரசு சின்னம் என்னன்னு கேட்குறாங்க. லயனா, டைகரா, கோல்டன் ஈகிளா, எலிஃபெண்ட்டானா கோல்டன் ஈகிள், ஓகேவா? ராஷ்டிரகூடர்களோட அரசு சின்னம் கோல்டன் ஈகிள், தங்க கழுகு அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. ஸோ இதை வந்து 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.